ரகசியமா அப்புறமா காதுல ஓத. மீண்டும் பாமகவில் அன்புமணி ராமதாசுக்கு பதவி வழங்கப்படுமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார். இந்த நேரத்தில் இந்த சலசலப்பு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது. அதாவது பின்னடைவு ஏற்படுத்துறது அது நீங்கள் தான் வந்து 1 2 சொல்கிறீங்க. இப்போ பாருங்களேன், இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, என்ன வெயிலில் நிற்க வச்சு ஒரே கேள்வி. அவர் 1 கேள்வி கேட்பாரு. சரி செய்யப்படும். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? என்ன சொல்றேன், உங்களை சந்திக்க தான் போறேன். இல்ல திரு ஆதித்ய குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்ககிட்டயும் அது தொடர்பா வந்து நிறுவனருக்கும் தலைவருக்கு உள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காராயா? அதாவது நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள், அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால் அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லோரும் நம்புகிறோம். அதனால் அங்கே வந்து பேசினார். என்னுடைய பேசப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா காதுல ஓத. தாய் மீது மிகுந்த வாசம் இருக்குது. நான் அவங்க மீது ஒரு தூசி கூட படாம நான் பாதுகாப்பேன். அவங்கள மையப்படுத்தி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்க? பாஜக கூட்டணியில பாஜக வந்து அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி? 26 தேர்தலுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.